நம்ம ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச் தான் போகிறோம். வாங்க போய் ப்ளே பண்ணலாம். வாங்க இப்போ வந்து நம்ம இந்த மேட்சை ப்ளே பண்ணுவோம். எல்லோரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை, கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருக்கேன். அது எடிட்டில் கூட தூக்கலை, பரவாயில்ல. ஸோ மறந்துட்டேனே, நான் எதார்த்தமாக குதித்தேன், இதில் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கலை, வேணும்னு தான் குதித்தேன். எங்கே எனிமையை காணும்? அடி மட்டும் விழுவுது, எனிமையை தான் எங்கேன்னு காணும். அவனுக்கு என்ன எனிமி? இப்போ அந்த பவர் கருணாகரன் செஞ்சதுலேயே உருப்படான விஷயம் இந்த பவர் கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு மேட்சே வின் ஆகிட்டோம். ஒரு கில்லோட நான் ஒரு கில்லு தான் எடுத்தேன். MP40 P90 எல்லாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா எடுப்பேன். சொல்லி வாய முடியல. P90 அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து மேலும் சில்வர் பட்டனும் கோல்டு பட்டனும் வாங்க முடியும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன கண்ணில் நல்லா அடிப்பீங்கன்னு ஃப்ரீ ஃபயரில் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து சிஎஸ்னால் வந்து MP40 P90 அடிப்பேன். பிஆர் நான் வந்து AK லாங் ரேஞ்சு கன்று எப்படியும் ஒன்று வச்சுப்பேன். அப்புறம் SMG ஆமா கன்று வந்து P90 MP40 இதுதான் இருக்கும். என்கிட்ட மேக்ஸிமமாக அந்த கன்று தான் வச்சுருப்பேன். எனக்கு அந்த கன்று தான் பிடிக்கும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறேன். அது மறந்துடாமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பாருங்கள். தரமான ஒரு ஹெட்டு கொடுத்து நாக் பண்ணிட்டேன். டெசர்ட் ஈகிள் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் டீமில் தேர்ட் ஆகி ஹெட்டு கொடுத்து நாக் பண்ணிட்டான். எங்கள் டீமில் அவ்வளோ சொல்ல முடியாது, ஆனால் நல்லா தான் அடிக்கிறாங்க எல்லோரும். இப்போ வந்து வேர்ல்டு பிளேயரோட மட்டும் மேட்ச் போயிடவே கூடாது. எப்போ வேணாலும் ஆஃப்லைன் போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் ரேண்டம் பிளேயரோட ஏதாச்சும் போகிறது. வேர்ல்டு பிளேயரே நான் போட மாட்டேன். வாங்க ஐஸ், இப்போ போய் நம்ம அந்த கண்டெய்னர் கேம்ப் எடுத்து உட்காந்துருக்கோம். இவன் மெசேஜை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கான் ஹிந்திக்காரன். மெசேஜ்லேயே வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஐயோ, திருப்பியும் டீமேட்டு நான் அடி வாங்க போகிறேன்னா டீமேட் அடி வாங்க போகிறேன்னு தெரியலை. லேக் எடுத்துகிட்டு போவோம். ஷார்ட் ரேஞ்சா லாங் ரேஞ்சா எனிமி இருக்கவே காமிக்கலை. ஐயோ, எனிமி எங்கே இருக்கான்னு காமிக்க மாட்டேங்குது. எனிமி எங்கள் டீமேட்டு நாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். ஐஸ் எப்படியும் இந்த மேட்ச்லேயும் போய் அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து 3 மேட்ச் வரைக்கும் ஆட விட்டுட்டு 4வது மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க. 4வது மேட்ச்சில் வந்து எல்லா மேட்சும் அப்புறம் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து இந்த வித்தியாசமாக ட்ரை பண்ணி அடிச்சிருக்கேன். இதுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுருங்க. அப்புறமா நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் உங்களுக்கு வரும். கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ போட்டுருவேன் கைஸ். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். என் சேனலுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். சப்ஸ்கிரைப்பை மட்டும் பண்ணிடுங்க கைஸ். இப்போ நான் கேமிங்க்கு ஒரு மொபைல், அப்புறம் எடிட்டிங், அப்புறம் போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக வச்சு போட்டுட்ருக்கேன் கைஸ் உங்களுக்காக. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பை மட்டும் பண்ணிடுங்க. இனிமேல் இங்கே இருக்கான்னு ஸ்கோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து இனிமேல் அடிக்க பார்க்குறான்.